சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான தகவல், விஜய் அவர்கள் இன்று சிஎம் ஆனதுமே அடுத்த துணை முதல்வராக இருக்கப் போவது தோல் திருமாவளவன் என்று தான் அனைவராலும் பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது. இது உண்மையா பொய்யா என்பதைத்தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். இந்த ஒரு தகவல் அதிகாரப்பூர்வமாக எங்கும் அறிவிக்கப்படவில்லை என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது. ஆனால் அரசியல் யூகங்கள், சமூக ஊடக விவாதங்கள், சில யூடியூப் அரசியல் சேனல்கள் ஆகியவற்றின் மூலம் இந்த ஒரு செய்தி பெரிதாகவே பேசப்பட்டு வருகிறது. இதனை நம்ம ஒன்றன் பின் ஒன்றாக முழுமைக்கும் காணலாம். முதலில் முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? இது தற்போது ஒரு அரசியல் ஊடகங்கள் மட்டுமே என்பதுதான். இது தமிழக வெற்றி கழகம் அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய இரு கட்சிகளும் அதிகாரப்பூர்வமாக விஜய் அவர்களோ என திருமாவளவன் அவர்களோ கூட்டணியோ அல்லது துணை முதல்வர் பதவி குறித்து எந்த ஒரு அறிவிப்பும் இதுவரைக்கும் வெளியிடப்படவில்லை என்பதை நீங்கள் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் சமூக ஊடகங்களில் இது அரசியல் ஆதரவாளர்கள் இது நடந்தால் தமிழக அரசியலில் பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படும் என்று பேசவும் தொடங்கியும் இருக்கிறார்கள். இதுவே தற்போது பெரிய ஒரு அரசியல் விவாதமாக அனைவரிடமும் மாறியிருக்கிறது என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இப்படி நடந்தால் என்ன பிரச்சனைகள் வரும் என்ற ஒரு கேள்வியும் இப்பொழுது அதிகமாகவே பேசப்படுகிறது. முதலில் திமுக கூட்டணிக்குள்ளேயே பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படும் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன் அப்படின்னா, திருமாவளவன் பல ஆண்டுகளாக திமுகவுக்கு கூட்டணியில் முக்கிய மூலதானமாக அவர் இருந்து வருகிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர் இப்பொழுது டிவிகே உடன் இணைந்தால் அது சாதாரணமான கூட்டணிக்கான ஒரு மாற்றங்கள் கிடையாது. தமிழகத்தில் சமூக நீதி அரசியலின் வாக்கு சமன்பாட்டையே மாற்றக்கூடிய ஒரு நிகழ்வாக இது பார்க்கப்படுமாம். குறிப்பா தலித் வாக்குகள், இளைஞர்களின் வாக்குகள், நகர்ப்புற வாக்குகள் ஆகியோருடன் பெரிய ஒரு தாக்கங்கள் உருவாகும் என்று அனைவராலும் கூறப்படுகிறது. இரண்டாவது பிரச்சனை, டிவிகே உள்ளேயே உருவாகக்கூடிய எதிர்வினைகள். விஜயன் கட்சி இந்த முழுமையான அமைப்பு அரசியலுக்கு வராத ஒரு நிலைமையில் திடீரென்று பெரிய ஒரு கூட்டணி அரசியல் நடந்தால் கட்சியின் அடையாளம் என்ன ஆகும் என்ற ஒரு கேள்வியும் எழுந்து விடலாமாம். சிலர் டிவிகே தனியாக வளர வேண்டும் என்று விரும்பிக் கொண்டு இருக்கிறார்கள். மற்றவங்க அதிகாரத்திற்கு கூட்டணி அவசியம் என்றும் அனைவரும் நினைத்து கொண்டிருக்காங்க. இதனால் கட்சிக்குள் கருத்து வேறுபாடுகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குமாம். இந்த செய்தியை யார் கிளப்பிவிட்டார்கள் என்று அனைவராலும் பல கேள்விகள் கேட்கப்படும். ஒரு தரப்பு இது சமூக ஊடக அரசியல் ஆதாரவாளர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கேள்வி என்றும் அனைவராலும் பேசப்படுகிறது. இன்னொரு தரப்பு திமுக கூட்டணிக்குள் குழப்பத்தை உருவாக்கவே சிலர் இந்த ஒரு தகவலை பரப்புகிறார்கள் என்று அனைவராலும் பேசப்படுகிறது. மேலும் சில அரசியல் ஆய்வாளர்கள் விஜய் மற்றும் திருமாவளவன் இருவரின் ஆதரவாளர்களும் ஒரே மாதிரியான சமூக ஊடக வட்டாரங்களில் செயல்படுவதால் இயல்பாகவே இந்த மாதிரியான கூட்டணி கற்பனைகள் உருவாகிறது என்று அனைவராலும் பேசப்படுகிறது. திருமாவளவனுக்கு உண்மையில் துணை முதல்வர் ஆசை இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் இப்பொழுது அதிகமாகவே எழுந்திருக்கிறது. ஆனால் இதுவரைக்கும் தோல் திருமாவளவன் நேரடியாக அப்படிப்பட்ட எந்த விதமான விருப்பத்தையும் வெளிப்படையாக கூறியது கிடையாது. அவர் தொடர்ந்து சமூக நீதி, அரசியல் உரிமைகள், தலித் பிரதிநிதித்துவம் போன்ற விஷயங்களை அவர் தனது அரசியலின் மையமாக வைத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதே ஒரு நேரத்தில் தமிழகத்தில் தலித் சமூகத்திலிருந்து உயர்ந்த ஒரு நிர்வாக பதவிக்கு ஒருவர் வர வேண்டும் என்ற ஒரு ஆசை அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் நீண்ட நாட்களாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இதனால் சமூக ஊடகங்களில் இந்த மாதிரியான கற்பனைகள் வேகமாக பரவவும் செய்கிறது. இப்போது அரசியல் பார்வையாளர்கள் கூறுவது காத்திருந்து பார்க்க வேண்டும் என்பதுதான். ஏனெனில் தமிழக அரசியல் மிகவும் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. விஜயின் அரசியல் வளர்ச்சி இன்னும் ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கிறது. அதே போல் திருமாவளவனும் தற்போது திமுக கூட்டணியில் முக்கிய ஒரு இடத்தில் இருக்கிறார். இந்த ஒரு நிலையில் உடனடியாக இப்படிப்பட்ட பெரிய கூட்டணி உருவாகக்கூடிய வாய்ப்பு குறைவு என்றும் சிலராலும் கூறப்பட்டுத்தான் கொண்டு வருகிறது. நம்ம காத்திருந்து காணலாம். விஜய் சிஎம் ஆனதும் நடக்கப் போவது என்ன, உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதையும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.